ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, புதுசாக வரீங்களா, அதுக்கு என்னென்ன தேவை, எதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் கேளுங்க என்ன மாதிரியான கண்டென்ட் போடலாம் அப்படின்னு. ஃபேமிலியோட எல்லாரும் ஒத்துழைச்சி போடுற மாதிரி இருக்குமான்னு பாருங்கள். ஏன்னா இப்போ ஃபேமிலியோட மிக்ஸ் ஆகி போடுவாங்கள்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அம்மா அப்பா எல்லாரும் கலந்து போடும்போது அது ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் மாதிரி போகும். என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலே எல்லோரும் விரும்பி பார்ப்பாங்க. இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் வீட்டில் உள்ளவங்களோ யாருமே உதவி செய்ய மாட்டோம், உதவி நாங்கள் யாரும் செய்ய மாட்டோம், நீயா போடணுன்னா போட்டுக்கோ அப்படின்னு உங்களை சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம தனியாக நம்மளால் என்ன செய்ய முடியும்னு யோசிக்கணும். தனியாக நம்ம என்ன கண்டென்ட் போடலாம் அப்படின்னு. தனியான்னு வந்தாலே முதல்ல குக்கிங் தான் ஞாபகம் வரும். குக்கிங்குள்ளே போகலாம். குக்கிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய முதல் விஷயம், நிறைய நம்ம முதலீடு போடணும். குக்கிங்னு வந்துட்டால் முதலீடு போட்டு தான் ஆகணும். இன்றைக்கி நம்ம ஒரு டிஷ்ஷு சமைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனையாக வரும். நான் குக்கிங்கில் தான் ஆரம்பித்தேன், எனக்கு குக்கிங்கில் தான் கொண்டுட்டு வந்தேன், நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. குக்கிங்கில் வரும்போதே எனக்கு திடீர்னு கால் வலி வந்துடுச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் அதில் ஒரு டிஷ் எடுக்கிறோம்னா அதை நின்று நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடுக்க ஒரு மணி நேரம் ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் செய்யக்கூடிய டிஷ்ஷு நம்ம அதை பொறுமையாக செய்கிறதுக்கு அழகாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சு வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணி எல்லாம் போடுறதுக்கு ஒரு 1 hour ஆயிரும். சரிங்களா? எடிட் பண்ணி எடிட் பண்ணுறது ரெண்டாவது, அது ஒரு பிரச்சனை இருக்குது. தனியாக அதை போடுங்க இதை போடுங்கன்னு பேச. ஆனால் குக்கிங்கில் நிறைய பேர் சாதிக்கிறாங்க, முகம் காட்டாமலும் முகம் காட்டியும். நான் முதல்ல பயந்துக்கிட்டு முகம் காட்டாமல் தான் இருந்தேன். அப்புறம் முகம் காட்டி போட ஆரம்பிச்சிட்டேன். முகம் காட்டாமல் போடும்போது எனக்கு நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. முகம் காட்டி போடும்போது கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாகிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம குரல் ஒருத்தவங்களுக்கு நல்லாயிருக்கும், முகம் பார்த்தா அவங்க கற்பனையில் இருந்த மாதிரி இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா, சமையல் கொஞ்சம் டல்லாக போய்கிட்டு இருந்த நேரம் நான் ஷார்ட்ஸில் காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காமெடி ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை எடுத்து ரீமிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா சப்ஸ்கிரைபர் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மானிட்டேஷன் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது, பணம் வாங்குறதுக்கு. அதுக்குன்னு வாட்ச் அவர் இதெல்லாம் இருக்கும், உங்களுக்கே தெரியும். அது நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சா ஷார்ட்ஸ் வருதில்ல, இப்படி சேவ் பண்ணி பார்க்குறீங்கள, அதில் வாட்ச் அவர் கொண்டு வர்றது கஷ்டம். அதில் வாட்ச் அவர் கிடையாது. 10 million வியூஸ் ரொம்ப கஷ்டம். 10 million வியூஸ் ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 4000 வாட்ச் அவர்னு இருக்குது, பெரிய வீடியோ வருது பார்த்தீங்களா, அது ஈஸியாக கொண்டு வந்துடலாம். நான் ஆரம்பித்த புதுசில் ஒரு நாளைக்கு 3 வீடியோ 4 வீடியோ போட்டுருவேன். நீங்களும் சும்மா அப்படியே போடுங்க யூடியூபர்ஸ். நீங்கள் ஒரு நாளைக்கு 3 வீடியோ 4 வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் என்னடா இவ்வளோ நெட்டு போகுது, 10 வியூஸ் 20 வியூஸ் வருதேன்னு தோணும். ஒரு நிமிஷம், கேலரி ஃபுல்லாகிடுச்சு. ஒரு நாளைக்கு நம்ம 4 வீடியோ 3 வீடியோ கண்டிப்பாக 3 வீடியோ போட்டுருவேன். அந்த 3 வீடியோ போடையில் எப்படியாச்சும் நமக்கு ஒரு வீடியோ ஹிட் ஆகி கொடுத்துரும். 3 வீடியோ ஒரே டைமில் போடக்கூடாது. காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, சாயந்தரம் ஒன்று, அந்த மாதிரி போடுங்க. இல்லைன்னா 3 மணி நேரம் கேப் விட்டு போடுங்க. 3 மணி நேரம் கேப் விட்டு போடையில் கொஞ்சம் ரீச் ஆயிரும். சரிங்களா? எனக்கு அப்படி தான் 3 வீடியோ போட்டு தான் 15,000 9,000 8,000 இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருந்துச்சு. நான் தான் சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக காமெடியில் போயிட்டேங்க ஷார்ட்ஸில். அப்புறம் போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் வாட்ச் அவருக்கு என்ன செய்யலான்னு யோசித்தேன், லைவ் போட ஆரம்பித்தேன். லைவ் போட்டு தாங்க நான் முக்கால்வாசி வாட்ச் அவர், ஒரு கால்வாசி வாட்ச் அவர் கொண்டு வந்துட்டேன். எனக்கு 3000 வாட்ச் அவர் நான் போடுற லென்த் வீடியோலேயே வந்துருச்சு. ஒரு 1000 வாட்ச் அவர் நான் லைவ் மூலியமாக கொண்டு வந்துட்டேன். மானிட்டேஷன் ஆகுற வரைக்கும் லைவ் போடுங்க.
மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் லைவ் போடுறது போடாது உங்கள் இஷ்டம். லைவ் போடுறதால பிரச்சனை வருமானா நமக்கு நம்ம சைட்லேருந்து வராது. பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் யாரோ பேட் கமெண்ட் அந்த மாதிரி. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, யூடியூப்புக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி மானம், ரோசம், வெக்கம், சூடு, சொரணை இதெல்லாம் விட்டுறணும். ஏன்னா கமெண்ட் நல்ல கமெண்ட் போடுறவங்களும் போடுவாங்க, பேட் கமெண்ட் போடுறவங்களும் போடுவாங்க, நெகட்டிவ் கமெண்ட் வர்றதும் வரும். எனக்கு மோஸ்ட்லி பேட் கமெண்ட்டு வராது. லைவில் வரும், லைவில் யாராவது 1-2 பண்ணுவாங்க. இப்போ நான் லைவும் போடுறதில்ல. அதனால் எனக்கு ஷார்ட்ஸு லென்த் வீடியோ தான். இதில் பேட் கமெண்ட் வராது. எனக்கு முக்கால்வாசி பாசிட்டிவ் கமெண்ட் தான் வரும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மோட்டிவேஷ்னலாக பேசுகிறேன், காமெடியாக பேசுகிறேன். நீங்கள் போடுற ஒரு கண்டென்ட் வந்து மற்றவங்க மனசை புண்படுத்தாத அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வராது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, ஃபேமிலி சப்போர்ட்டு ரொம்ப முக்கியம். இந்த ஃபேமிலி சப்போர்ட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து மேலே போக முடியும். நீங்கள் திடீர்னு இப்போ ஏதாவது சமைச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது உங்கள் குழந்தை அழுவும், உங்கள் வீட்டுக்காரங்க ஏதாவது கேட்பாங்க. அப்போ நீங்கள் எண்ணெய் ஊற்றி சோம்பு போடுவீங்க, உங்களை கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் அங்கே போகணும். இங்கே தீஞ்சு போயிடும். என்ன செய்வீங்க? ஃபேமிலி, யூடியூப் ரெண்டையுமே ஒரே மாதிரி பேலன்ஸ் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு போகணும். ஏதாவது ஒன்று டவுன் ஆனாலும் நமக்கு கஷ்டம்தான். ரெண்டாவது, மனதளவில் கஷ்டப்படக்கூடாது. இந்த கோழி இருக்கே, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். என் அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். மூணாவது, மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஐடியிலேருந்து மற்ற சேனலுக்கு கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்? வீடியோ பார்த்தா கமெண்ட் பண்ணுவீங்க, சும்மா கமெண்ட் பண்ண மாட்டீங்க. அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் உங்கள் வீடியோவிலேருந்து மற்றவங்க வீடியோ நீங்கள் நிறைய பார்க்கும்போது உங்கள் வீடியோ ரெக்கமெண்ட் ஆகுறது கம்மியாகும். இது எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு தெரியுறதுக்கே. மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு, டாலர் வர ஆரம்பிச்சிருச்சுனாலே சும்மா ஒரு ஐடி டம்மியாக செகண்ட் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதிலேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அதுலேருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனல்லேருந்து கமெண்ட் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து வேறு என்ன, நான் வந்து யூடியூப்புக்குன்னு முதலீடு வந்து போட்டதில்லை, கம்மியாக தான். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, யூடியூப்பில் பணம் வர்றதுக்கு முன்னாடி முதலீடு அதிகமாக போடாதீங்க. நீங்கள் பணம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் போடுங்க. ரொம்ப பெரிய பெரிய இது வாங்குறது, எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது, ஸ்டாண்டு, பெரிய ஸ்டாண்டு விலை கொடுத்து 1000 ரூபா 500 ரூபாய்க்கு மேலே வாங்குறது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்டாண்டு வாங்கினேன். 150 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா. 2 உடஞ்சி போச்சு. இப்போ 3ஆவதாக வாங்கினது வெறும் 200 ரூபா. அந்த 200 ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோன்னு உங்களுக்கு தெரியும். அதை வச்சு தான் நான் வந்து அப்படியே ஃபாலோ. முக்கால்வாசி நான் ஸ்டாண்டில் வச்சு பேசவே மாட்டேன், கையில் வச்சு தான் வீடியோ எடுப்பேன். இப்போ கூட சேர் மேலே சாய்ச்சி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், சேர் மேலே வச்சு. அது மாதிரி முதலீடு வந்து அதிகமாக போடாதீங்க. முதலீடு போட்டாலும் பிரச்சனை. அடுத்து வந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறது பெரிய வீடியோவில் கம்மியாக தான் வரும். சப்ஸ்கிரைபர் வரணும்னா பெரிய வீடியோவில் கம்மியாக வரும். ஷார்ட்ஸில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா நார்மலாக 1K 2K போயிருக்கு அப்படின்னா அதில் ஒரு 10-15 சப்ஸ்கிரைபர் வருவாங்க. உங்கள் கண்டென்ட் நல்லா இருந்து ஒரு 10,000-15,000 சப்ஸ்கிரைபர் 10,000-15,000 வியூஸ் போயிருக்கு அப்படின்னா ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வருவாங்க. எனக்கு வந்து ஒரு 2.7 மில்லியன் ஒரு ஷார்ட்ஸ் போயிருக்கு. அந்த ஒரு ஷார்ட்ஸுக்கு மட்டும் எனக்கு 36,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அது மாதிரி உங்கள் ராசி இன்னும் அதில் இன்னொன்று யூடியூப்காரங்க வந்து இன்னொரு செக் வச்சுருப்பாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? மானிட்டைசேஷன் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு நல்லா வியூஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் வியூஸ் உங்களுக்கு குறையிற மாதிரி வரும், ஆனால் குறையாது. அப்படியே உங்களை வந்து மேலே கொண்டுட்டு போயிடும். திடீர்னு பார்த்தா உங்களை சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க யூடியூப். அதனால் கவலைப்படாமல் வீடியோ போடுங்க. எனக்கு கேலரி ஃபுல்லாகிடுச்சு, இதுக்கு மேலே பேசினா இடம் இருக்காது, ரெக்கார்ட் பண்ண முடியாது. பார்ட் 2ல் சந்திப்போம். ஓகே.
பாய். உங்கள் டவுட் ஏதாவது யூடியூப்பில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன். சரிங்களா? பாய். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல். வீடியோ பார்க்குறீங்க, ஒரு லைக் போட மாட்டேங்கிறீங்க. பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.